இப்போ ஒரு பெரிய விஐபி வந்து கோர்ட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஐபி அன்றைக்கி அவர் ஒரு விசாரணைக்கு வராரு, அவர் மேலே நிறைய எதிர்ப்புகள் இருக்குது அப்படின்னா போலீஸ் வந்து சுதாரிப்பாங்க. ஆனால் இவருக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குதுன்றது தெரியாது, யாருக்குமே தெரியாது. அவனுக்கே தெரியாமல் தானே ஃப்ரீயாக வந்து நிற்கிறான். அப்போ யாரோ எங்கேயோ ஒரு சீக்ரெட்டாக பிளான் பண்ணுறான். அந்த பிளான் எல்லாம் ஒவ்வொருத்தன் எங்கெங்கே பிளான் பண்ணுறான் போலீஸ் வந்து ஜோசியம் பார்க்க முடியாது. இல்லை, ஒருத்தனுக்கு வந்து முழு பாதுகாப்பு, அவன் குற்றவாளியாக இருந்தாலும் அவனுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்ம ஜனநாயக நாட்டில் நம்மளுடைய கடமை. இப்போது இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் கொடுக்குறாரு இல்லையா, அப்போது எக்ஸ்ட்ரா 3 மாதம் இருக்குது. அந்த ஒரு வருடமும் அவர் விசாரணை கைதியாக இருந்தார்ல, ஓகே, அதுக்குள்ளே அடங்கிடும். அந்த ஒரு வருடமும் அவர் உள்ளே இருந்த மாதிரி தான், தண்டனை கைதியாக தான் கருதப்படுது. இது நம்ம நாட்டினுடைய இந்த சட்டம். ஸோ இது வந்து யாருக்கு வசதியாக இருக்குது? அந்த அக்யூஸ்டுக்கு இது சாதகமாக இருக்குது, வசதியாக இருக்குது. இப்போ அவனு இதை இப்போ உள்ளே போட்டாங்க, 2-3 பேரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. இப்போ நாளைக்கு வந்து இவன் கோர்ட்லேருந்து வெளியில் வந்தாலும் இவனுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இப்போ இறந்து போயிட்டாங்களா, இவனுக்கு சம்மந்தப்பட்டவன் இருப்பான், இவனுடைய நண்பன் இருப்பான், இவனுடைய தம்பி இருப்பான், இவனுடைய அண்ணன் இருப்பான், அவன் பிள்ளை இருப்பான். இவன் நாளைக்கு கோர்ட்டில் வந்து நிற்கும் போது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி நடக்கிறது வந்து நடக்கவே கூடாதுன்னு நம்மளும் எல்லாருமே நினைக்கிறோம். இப்போது எல்லாருமே கொந்தளிச்சு கமெண்ட்ஸில் போடுறாங்களே என்கவுண்டர் பண்ணவங்கள அப்படின்றாங்க இல்லையா. ஆனால் அது வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்லையே. பேய், பிசாசு, மோகினி, பிடாரி, குட்டி சேத்தான், ரத்த காட்டேரி, கெட்ட ஜுன்கள், துருவாத்மாக்கள், காத்து கருப்பு, கழிப்பு, நாகதோஷம், வாஸ்து தோஷம், தீராத நோய்கள், செய்வினை, பிரேதாத்மா, பில்லி சூனியம், ஏவல் எடுக்கும் ஜின்பாவா நிலையம். தொடர்புக்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை அணுகவும். வணக்கம் சார். வணக்கம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நெல்லையில் கோர்ட்டு வளாகத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வெட்டியிருக்காங்க, 7 பேர் சேர்ந்த கும்பல். அந்த இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இப்போ எடுத்துகிட்டு டக்குன்னு இந்த கேள்வி கேட்டீங்க. ஓகே, நான் அதுக்கு பதில் சொல்லிவிடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ உங்களை மாதிரி தான் எல்லாருமே இப்போ இந்த பேப்பரை பார்க்குறாங்க, காலையில் பார்க்குறாங்க, நெல்லை நீதிமன்ற வளாகத்தில் வெட்டி கொலை, காவலர் கண்முன்னே நடந்தது அப்படின்னு தானே பத்திரிகையில் நியூஸ் வருது. ஆமாம் சார். ஸோ அப்போது உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன இது அநியாயமாக இருக்குது, கோர்ட் வாசலில் ஒருத்தரை வெட்டி கொண்டு இருக்கிறாங்க, போலீஸ்லாம் இருந்திருக்கும், அதுவும் கோர்ட் வாசலில் வெட்டுறாங்கன்னா அப்புறம் எப்படி சட்டம் ஒழுங்கு அப்போ சரியில்லையா, உடனே இத்தனை கொஸ்டினும் வரும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய விஷயங்களை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சேனல் மட்டும் இல்லை, மீடியா மட்டும் இல்லை, மக்களும் கொஞ்சம் முதல்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். காவல்துறைக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்றது மக்களுக்கு தெரியறதில்லை. இப்போ பாருங்கள், கத்தியால் வெட்டிட்டான், போலீஸ் கண்ணெதிரிக்கே பார்த்துன்னுக்குறாங்க சார். மக்களோட நிறைய கேள்விகளும் அதான், கூட போலீஸ் வந்துருப்பாங்களே, அதை தாண்டி அப்படி 7 பேர் எப்படி வந்து வெட்ட முடிஞ்சது நான் சார், அப்போ பாதுகாப்பு விழிப்புணர்வா இல்லையா அப்படிலாம் பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தானே எல்லாருமே அதுதானே சொல்லிப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்றத அவங்க அதை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கேள்வியிலேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு குற்றவாளி, ஏற்கனவே ஒரு கொலையை இதே மாதிரி அவர் ஒருத்தர் வெட்டியிருக்காரு. இப்போ அவன் தரப்பில் கேட்டால் இதே மாதிரி தான் சார் எங்கள் கூட்டாளி அவன் வெட்டினான் ஒரு காலத்தில், ஸோ அதனால் நாங்கள் படிப்படியாக நாங்கள் வெட்டினோம் அப்படின்றது அவனுடைய வாதமாக இருக்கும். அந்த வகையில் பார்க்க போனால் அவன் சொல்கிற நியாயமாக கூட இருக்கும். என்னுடைய நண்பனை வெட்டினா, என் மச்சானை வெட்டினா, மாமனை வெட்டினா, அண்ணன் தம்பி வெட்டினா, நான் திருப்பி வெட்டினேன் சார் அப்படிங்கிறான் இல்லையா. ஸோ நம்ம பார்வையிலையும் போலீஸ் பார்வையிலையும் அது நியாயம் கிடையாது இல்லையா. ஒருத்தனுக்கு வந்து முழு பாதுகாப்பு, அவன் குற்றவாளியாக இருந்தாலும் அவனுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்ம ஜனநாயக நாட்டில் நம்மளுடைய கடமை. அவனுக்கு தனி மனித சுதந்திரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதை நம்ம கொடுக்கணும். இப்போது அதுக்கு முன்னாடி என்னென்னா தண்டனைகள், இப்போது இந்த அப்படியே இந்த திருநெல்வேலி இந்த நெல்லை விஷயம் அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போது ஒரு வழக்கு, அந்த வழக்கில் வந்து ஒரு குற்றவாளி ஒருத்தர் வந்து மனு கொடுக்குறாரு, நாங்கள் பாதிக்கப்பட்டோங்கிறாரு. ஸோ பாதிக்கப்பட்டவருக்காக போலீஸ் வேலை செய்யுது. அவரை நம்ம தேடி கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறோம். இந்த 3 வார்த்தை தான் இப்போது உங்களுக்கு தெரியுது. இந்த 3 விஷயத்துலேயும், இந்த 3 வார்த்தைகளுக்குள்ளே பல கடுமையான ஒர்க் இருக்குது. தேடி அப்படின்னா அவனை தேடணும், அவன் தலைமறைவாக இருப்பான், அவங்க ஓடி ஒளிஞ்சிருப்பான், அவனுடைய செல்ஃபோன் நம்பர் தான் கிடைக்கும், அதை மாற்றிருப்பான், சிம் கார்டு வேறு போட்டு பேசியிருப்பான், அவனுடைய டவர் லொக்கேஷன் பார்த்தா ஒன்று காட்டும், அவன் இருக்கிற இடம் ஒன்று காட்டும், அவனுக்கு வந்து வீடு வாசல் இருக்காது, அவனுக்கு வேறு யாராவது ஒரு கீப் இருக்கும், அங்கே இருப்பான், அந்த கீப் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அவன் யார் ஃப்ரெண்டுன்னு கண்டுபிடிக்கணும், அவன் யார்கிட்ட போய் இருப்பான்னு கண்டுபிடிக்கணும். தேடின்ற அந்த 2 எழுத்துக்குள்ளார இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அரெஸ்ட் பண்ணணும், அதுக்குண்டான ஃபார்மெட்லாம் இருக்குது. அதெல்லாம் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா முன்ன மாதிரி இல்லை. இப்போ இருக்கிற காலகட்டங்கள் வந்து மனித உரிமை இருக்குது, மகளிர் ஆணையம் இருக்குது, தேசிய மனித உரிமை இருக்குது. இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம எதையுமே செய்யணும்.
ஆனால் இது பாதிக்கப்பட்ட ஒருவனுக்கு, அதாவது வந்து ஒரு நல்ல மனுஷன், நியாயமான மனிதர், அவர் மேலே அபாண்டமாக ஒரு பழியை சுமத்தப்படுது, இல்லை ஒரு பொய் கேஸ் போடுறாங்கன்னா, அப்போ அந்த மனித உரிமை ஆணையம் வந்து அவர் மேலே வந்து அவருக்காக வாதாடுறது ரொம்ப நியாயமான விஷயம். ஆனால் அதையே இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அந்த நல்ல ஒரு விஷயத்த, மனித உரிமை ஆணையம், மகளிர் ஆணையம், இப்படிலாம் இருக்கிற அந்த பெரிய விஷயங்களை இவனுங்க தப்பான ஆளுங்க வந்து அதை யூஸ் பண்ணுறான். அதில் இருக்கிற ஓட்டை உடச்சில வச்சு அது மூலியமாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி அது மூலியமாக தவறு செஞ்சவன் வந்து நல்லவனாக காட்டிக்கிட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறான். ஸோ அதையும் மீறி, நான் இது எதுக்காக இவ்வளோ விரிவாக சொல்கிறேன்னா, அதையும் மீறி அதையும் உட்பட்டு நம்ம மைண்டில் வச்சு அவங்களுக்கு கட்டுப்பட்டு நம்ம அவரை கைது பண்ணி சிறைக்கு அனுப்புறதுக்காக கொண்டு போகிறோம் நீதிமன்றத்துக்கு. ஆமாம். இப்போ நம்ம நேராக கொண்டு போய் ஆஜர்படுத்துகிறோம். அப்போ அவர் வந்து இமீடியட்டாக வந்து அவர் வந்து நம்ம குற்றவாளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், போலீஸ் சொல்கிறோம். ஆனால் அவர் உடனே குற்றவாளின்றதை ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? சாட்சியோட ப்ரூவ் பண்ணால் தான் அவர் குற்றவாளி. ஸோ இதுக்கு வந்து சில காலகட்டங்கள் நீடிக்கும், நம்ம உடனடியாக பண்ண முடியாது இல்லையா? அது நம்ம இதெல்லாம் வந்து கேட்டு விசாரிக்கிறதுக்கு அந்த கஸ்டடின்னு எடுப்பாங்க. அப்போ அந்த கஸ்டடி ஒரு 5 days 10 days அது கேட்டு நம்ம வாங்கணும். அப்போவும் வந்து கோர்ட்டில் போயிட்டு கேட்கணும். கேட்கும்பொழுது அந்த ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஏறி பாரில் ஏறி கேட்டு அவர் கேட்கும்பொழுது சில ப்ராமிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து சொல்லணும் ஜட்ஜு முன்னாடி. நான் அவருக்கு வந்து எந்த விதமான துன்பமும் கொடுக்க மாட்டேன், அவரை கூட்டு வந்து விசாரிக்கும்போது அவருக்கு ஆரோக்கியமான உணவு கொடுப்பேன், அவரை வந்து எந்த விதமான மன உளைச்சலுக்கும் ஆளாக மாட்டேன், அவரை வந்து நான் அடிக்க மாட்டேன், இப்படியெல்லாம் சொல்லி தான் அவரை நம்ம கூப்பிட்டு வரணும். எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் இதெல்லாம் எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய என்ன பண்ணியிருந்தாலும் இது வந்து கட்டாயம் சொல்லணும். அது அந்த கேஸை பொறுத்து நம்ம வந்து 10 days கேட்போம், 5 days கேட்போம், இல்லை 3 days கேட்போம். அது அவர் வந்து 5 days கேட்கும்போது 3 days கொடுக்கலாம், 5 days. அது நீதிபதியோட இதை பொறுத்து, வேறு வழி கிடையாது. நம்ம வந்து அவர்கிட்ட வந்து எதுவுமே அவரை துன்புறுத்த முடியாது, அடிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அகைன் திருப்பி நம்ம கோர்ட்டில் போய் அவர் ப்ரொடியூஸ் பண்ணணும். இவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது. அதுக்கு நீங்கள் கேட்ட அந்த முதல் கேள்வியினுடைய சாராம்சம் பாருங்கள், பின்னாடி எவ்வளோ இருக்குது. சட்டம் கையை கட்டி போட்டு. ஆமாம், ஜெயிலில் வந்து தெரிஞ்சுக்கங்க. அதை உங்களுக்கு சொல்கிற மாதிரி நான் மக்களுக்கு சொல்கிறேங்க. ஜெயில்னு பார்த்தீங்கன்னா விசாரணை கைதி, தண்டனை கைதி, 2 பிரிவு இருக்குது ஜெயிலுக்குள்ளார. ஓகே. கன்விஷன் அக்யூஸ்ட் இவங்க வந்து இவங்க விசாரிக்கிற கைதி தான். இவங்க வந்து விசாரணையிலே தான் இருக்கார வழிய இன்னும் ஒரு மேலே வந்து அவர் செஞ்ச குற்றம் நிரூபணப்படுத்தப்படவில்லை, குற்றவாளியாக இல்லை, இன்னும் அவர் வந்து குற்றவாளி அப்படின்னு முழுமையாக சொல்ல முடியாது. விசாரணை கைதி தான் அவர். காலையில் ஒரு ரோல் கால் கணக்கு பார்த்து வெளியே அவுத்து விட்டாங்கன்னா அந்த ஜெயிலுக்குள்ளார அவர் எங்கே வேணால் சுற்றுவார். அங்கே ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார், அங்கே போவார் வருவார், ஏதாவது வேலைகள் இருந்தால் சின்ன சின்ன வேலைகள் வைப்பாங்க. மற்றபடி அவருக்குன்னு ஒரு தனி யூனிஃபார்ம் கிடையாது, அவருக்குன்னு ஒரு நம்பர் கிடையாது, அவருக்கு எந்த விதமான தொந்தரவோ இல்லை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தண்டனைக்குரிய ஒரு ஆளாக அவர் இருக்க மாட்டார். அவர் அந்த செவத்துக்குள்ளே அந்த பெரிய செவத்துக்குள்ளே இருப்பார் வழிய அவர் வந்து ஒரு பெரிய கடுமையான ஒரு இது அவருக்கு இருக்காது, ஃப்ரீயாக இருந்துடுவார். இப்போ 15 நாள் வாய்தா இல்லையா? இப்போது நம்ம வந்து ஒரு வாய்தாக்கம் போயிட்டு அவரை கூப்பிட்டு வரணும். அவங்க கொஸ்டின் நடக்கும், விசாரணை நடக்கும், எல்லாம் பண்ணுவாங்க, போவாங்க. சரி, ஓகே, ஒரே நாளில் அது தீர்ப்பு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் ஏன்னா நான் இப்போ போலீஸ் ப்ரொடியூஸ் பண்ண விட்னஸை வந்து அக்யூஸ்டோட அட்வொகேட்டு கிராஸ் பண்ணுவார். ஆமாம், நீங்கள் சொன்னது உண்மையா, போயா, நீ எங்கே போன, நீ எங்கே வந்த, அந்த நேரத்தில் நீ ஏன் அங்கே வந்த, அவர் கத்தியில் குந்து பார்த்தேன்ற, அப்போ நீ ஏன் அங்கே வந்த, எப்படி பார்த்த, அப்படி இப்படின்ற மாதிரிலாம் அவர் கிராஸ் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு நாட்கள் அன்றைக்கி ஒரே நாளில் அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. மறுபடியும் வாய்தா இப்படியே தான் காலங்கள் போயிட்டே இருக்கும். இப்போது 1 வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஒரு கேஸில் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாம் சாட்சியை ப்ரொடியூஸ் பண்ணி அவர் கிராஸ் பண்ணி அப்புறமா வந்து அதில் வந்து திருப்பியும் நம்ம மறுபடியும் இன்னொரு விட்னஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை அவரு கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் கடந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு செஞ்ச குற்றத்தை நம்ம நிரூபணம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஜட்ஜிக்கு வந்துச்சுன்னா இவர் செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் 1 வருடம் 3 மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு தீர்ப்பு கொடுப்பாரு. இப்போது இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்தில் கொடுக்குறாரு இல்லையா? அப்போது எக்ஸ்ட்ரா 3 மாதம் இருக்குது. அந்த 1 வருடமும் அவர் விசாரணை கைதியாக இருந்தார்ல, ஓகே, அதுக்குள்ளே அடங்கிடும். அந்த 1 வருடமும் அவர் உள்ளே இருந்த மாதிரி தான் தண்டனை கைதியாக தான் கருதப்படுது. இது நம்ம நாட்டினுடைய இந்த சட்டத்திட்டம். ஸோ இப்போ இது வந்து யாருக்கு வசதியாக இருக்குது? அந்த அக்யூஸ்டுக்கு இது சாதகமாக இருக்குது, வசதியாக இருக்குது இல்லையா? அவன் ஒரு 3 மாதம் மட்டும் ஒரு சின்ன அறை இருக்கும், ஒரு 8 கட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அது உள்ள ஒரு 3 பேர் 4 பேர் இருப்பாங்க, அது உள்ளே பாத்ரூம் லெட்டின்லாம் இருக்கும். தட் பனிஷ்மெண்ட்டான ஒரு விஷயம் அது. ஸோ அதை மட்டும் அவர் ரொம்ப கடுமையாக அனுபவிப்பார். அவ்வளோதான், ஒரு 3 மாதம் தான்.
திருப்பி அவர் வெளியில் வந்து போகிறார். சரி, நான் சொன்ன வழக்கில் வந்து ஒரு வசதி வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவர் தான் அந்த வாய்தான்னு கண்டினியூவாக இருப்பார். கொஞ்சம் வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, அவங்களால எடுத்துக்க முடியும் ஆள் இருக்குதுன்னா அவர் பெயிலில் வெளியே வந்துடுவார். பெயிலில் வெளியே வந்துட்டார்னா அவர் ஃப்ரீயாக ரொம்ப ஃப்ரீடமாக இருப்பார். இப்போது இதை நம்ம கேட்குறவங்களுக்கே வந்து இவ்வளோ சங்கடமாக இருக்குது. கண்டிப்பாக பறி கொடுத்தவனுக்கு எப்படி இருக்கும்? இப்போ என்னுடைய அண்ணனை ஒருத்தன் வெட்டிட்டான், அவன் ஜாலியாக உள்ளே இருக்கிறான், விசாரணை கைதின்ற பேரில் ஜாலியாக இருக்கிறான், இல்லை பெயிலில் வெளியே வந்து சுற்றினுக்கிறான்னா சட்டம் ஒன்றும் பண்ண முடியாது, போலீஸு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும். ஜாமீனில் வந்துட்டார், அவர் வெளியே தான் இருப்பார். ஸோ பாதிக்கப்பட்டவன் வந்து பொறுத்து நிற்க மாட்டான்ல. கண்டிப்பாக அப்படியே அவன் கண் எதிர்க்க இவன் வெட்டும்போது துடிச்சது, ரத்தம் ஊற்றுனது, அந்த மனுஷனுக்கு உண்டான மனைவி கத்தி கதறினது, அவங்க குழந்தைங்க அப்பான்னு அழுதது, அதெல்லாம் அவன் கண் முன்ன வரும் இல்லையா? இவர் வந்து ஸ்டைலாக வந்து கோர்ட் வாசல் நின்னார்னா அவனுக்கு மனசு வேதனையாக தானே இருக்கும். இந்த மாதிரிலாம் நடக்கும் தெரிஞ்சதுனால தான் அந்த மாதிரி செயல் நடந்திருக்கு இல்லையா? இல்லை, அதுக்கு சொல்ல வரேன். ஏன்னா வாசலே வெட்டிட்டாங்களா சார் அப்படின்னு நம்ம கேட்குறோம். வாசலே வெட்டிட்டான்னா அவன் வந்து சும்மா கறிகளில் வேலை செய்கிறவன் இல்லை, வந்து நான் ஆடு கறின்னு சொல்ல வெட்டலாம் இல்லை. அவன் பாதிக்கப்பட்டான், அவன் இவனால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கான். இவன் இவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு செயலை இவர் செஞ்சதுனால அந்த பாதிப்பு உள்ளானவன் நண்பனாக கூட இருக்கலாம், ஒரு உயிர் நண்பனாக இருக்கலாம். நண்பனை துடிக்க வெட்டினானே அப்படின்ற மாதிரி. அதுக்காக வந்து அவன் வெட்டினது வந்து கரெக்டுன்னு நான் நியாயப்படுத்தி சொல்ல வரல, கரெக்டாக ஒரு மனித நேயத்தோடு சொல்கிறேன். அந்த பார்வையில் அதை பார்க்கும்போது அவனுக்கு அது நியாயமாக இருக்கும். பட் தவறு தான் ஒன்று. அடுத்தது, இதால் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்றது வந்து சான்ஸே கிடையாது. இப்போ கூட இன்னொரு இஷ்யூ கூட நடந்தது இல்லையா? போன மாதத்தில் வந்து டீச்சர் நேராக ஸ்கூலில் போனால் கதியில் குத்திட்டான். இது வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள பர்சனலாக நடந்த விஷயம், யாருக்குமே தெரியாது. அது ஸ்கூல் ஹெட்மாஸ்டருக்கே தெரியாது, ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது. அவன் ஏதோ சும்மா சாப்பாடு கொடுக்க போகிறேன்ட்டு ஏதோ வந்தான், கத்தியில் குத்திட்டான். ஸோ அதான் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டுச்சு அப்படின்ற மாதிரி. ஸ்கூல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காவல்துறை எதுவுமே இருக்காது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு ஆஜராகிறாரு, காவல்துறை பாதுகாப்பில் தான் கூப்பிட்டு வருவாங்க எப்படியும். அப்படி இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ட்டு வளாகத்திலே நடக்கும்போது, இதை வெளியே எங்கே நடந்தால் கூட பரவாயில்ல, அங்கே நடக்கும்போது தான் போலீஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்து மக்கள் தரப்புலேருந்து வருது. அது பிடிச்சதுமே ஒருத்தரை பிடிச்சது கூட பார்த்திங்கன்னா அந்த வழக்கறிஞர்கள் தான் சேர்ந்து பிடிச்சிட்டேன் வாங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் கூப்பிட்டு எல்லாரும் போயிருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன இருக்கும், காவல்துறை எங்கே போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட நிறைய கேள்வி எழுதுது சார். இல்லைம்மா, இப்போ ஒரு பெரிய விஐபி வந்து கோர்ட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஐபி அன்றைக்கி அவர் ஒரு விசாரணைக்கு வராரு, அவர் மேலே நிறைய எதிர்ப்புகள் இருக்குது அப்படின்னா போலீஸ் வந்து சுதாரிப்பாங்க. இவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்குது, இவர் ஒரு விஐபியாக இருக்கார், இவருக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க, இவருக்கு எதிர்கட்சி இருக்குது, இவருடைய எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க, இவரால் வந்து இவருக்கு உயிருக்கு ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு பலப்படுத்துவாங்க, அவரை முழுக்க கண்காணிப்பாங்க. ஓகேங்களா? ஒன்று. அதுக்காக இவனை வந்து அப்போ இவனும் மனுஷன் தானே அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. ஆனால் இவருக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குதுன்றது தெரியாது, யாருக்குமே தெரியாது. அவனுக்கே தெரியாமல் தானே ஃப்ரீயாக வந்து நிற்கிறான். அப்போ யாரோ எங்கேயோ ஒரு சீக்ரெட்டாக பிளான் பண்ணுறான், இவனை எப்படியாவது தூக்கணும்னு ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான் எல்லாம் ஒவ்வொருத்தன் எங்கெங்க பிளான் பண்ணுறான்னு போலீஸ் வந்து ஜோசியம் பார்க்க முடியாது இல்லை. இப்போது நீங்கள் சும்மா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கலாம், நம்ம பேசுறது எது வேணால் பேசலாம். அவர் துப்பாக்கியே வச்சுருந்தா கூட வச்சுங்களேன், ஒரு டைமிங் இருந்ததுன்னா அவன் அங்கேருந்து ஒரு குரல் கொடுக்குறான், ஏய் இங்கே நான் கோர்ட்டில் வந்து நிற்கிறியா, நீ அண்ணனை வெட்டிட்டு என் ஃப்ரெண்டை வெட்டிட்டு கோர்ட்டுக்கு வந்து நிற்கிற, நீ எப்படி சாட்சி சொல்லிட்டு வெளியே வர பார்க்குறேன்டா அப்படின்னு அவன் ஒரு 2 வார்த்தை கத்தி கூச்சல் போட்டுட்டு அதுக்கப்புறம் குத்தம் வந்தான்னு சொன்னால் அப்போ போலீஸ் கவனம் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம போலீஸ் மேலே தப்பு சொல்லலாம். திடீர்னு ஒருத்தன் வந்து வெட்டுறான் குத்துறான்னா எதுவுமே பண்ண முடியாது. யாராக இருந்தாலும் நேரத்தில் பிளான் பண்ணி அந்த நேரத்துக்கு வந்து அது வந்து வாய்ப்பு இல்லை. சட்டத்தில் இவ்வளோ ஓட்டைகள் இருக்குது, அக்யூஸ்டு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, தண்டனை வந்து ரொம்ப கடுமை கிடையாது இல்லை நம்ம ஊரில். இப்போது இதெல்லாம் கரெக்டாக சட்டத்திட்டத்தோடு உட்பட்டு தான் போகணும் வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு கரெக்டு, போலீஸுக்கு கரெக்டு, பொதுமக்களுக்கு கரெக்டு, அரசாங்கத்துக்கு கரெக்டு, எல்லாமே கரெக்டு. பாதிக்கப்பட்ட மனுஷனுக்கு அது கரெக்ட் இல்லைல்ல. கண்டிப்பாக. நெல்லையில் நடந்த சம்பவம் அதுதான். அந்த நெல்லையில் நடந்த சம்பவம் என்னென்னா அவன் மனசு பாதிக்கப்பட்டவன். ஸோ அதனால் அவன் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான். அது முடிவெடுத்தது கரெக்டான விஷயம் சொல்ல வரல. இந்த விஷயம்லாம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அவன் செஞ்சது வந்து வேறு வழி இல்லாமல் அவன் பண்ணுறான். இப்போ அவனு இப்போ உள்ளே போட்டாங்க, 2-3 பேரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. இப்போ நாளைக்கு வந்து இவன் கோர்ட்லேருந்து வெளியில் வந்தாலும் இவனுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இறந்து போயிட்டான் இல்லைங்களா, இவனுக்கு சம்மந்தப்பட்டவன் இருப்பான், இவனுடைய நண்பன் இருப்பான், இவனுடைய தம்பி இருப்பான், இவனுடைய அண்ணன் இருப்பான், அவன் பிள்ளை இருப்பான். இவன் நாளைக்கு கோர்ட்டில் வந்து நிற்கும் போது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து போலீஸுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு பாடமாக நாங்கள் எடுத்துக்குவோம். அதுவும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து கோர்ட் உள்ளரெலாம் அவ்வளோ ஈஸியாலாம் போக முடியாது. இப்போ எங்கள் ஹைகோர்ட்லாம் வந்து உங்களுக்கு பாஸ் போடணும், அவங்களே விசாரணைக்கு போகிறவங்களே வந்து பாஸ்போர்ட்டு தான் போகிறாங்க, போலீஸும் ஐடி கார்டை காட்டி பாஸ்போர்ட்டு தான் உள்ளே போகிறாங்க.
அது அங்கே கொஞ்சம் நெல்லைன்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருப்பாங்களோ என்ன தெரியல. ஒருவேளை அந்த கோர்ட்டு வளாகம்ன்றது கூட நம்ம பேப்பரில் தான் பார்க்குறோம். அது அங்கே போய் சீனை பார்த்தா தான் தெரியும். கோர்ட்டு வளாகம்ன்றது சில இடங்களில் வந்து ரொம்ப ரெக்ஸிஸ்டாக இருக்கும். சுற்றி காம்பவுண்ட் வால் இருக்கும், கேட் இருக்கும், உள்ளே போகிற மாதிரி இருக்கும். சில கோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கும். கோர்ட்டு வாசல் அங்கே இருக்கும், இங்கே ஒரு மரம் இருக்கும், அங்கே ஒரு உள்ளே கடைலாம் போட்டு வச்சுருப்பாங்க. உள்ளே கடைங்க இருக்கும், அங்கே ஒரு கார் பார்க்கிங் இருக்கும், 2 வீலர் பார்க்கிங் இருக்கும். ஸோ அவர் கூப்பிடும்போது போகலான்னு கூட ஒரு ஃப்ரீயாக நின்று இருந்திருக்கலாம். போலீஸ் அங்கே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். தள்ளி தான் இருந்தாங்க. எங்கெங்கே வேறு ஏதோ ஒரு கேஸுக்காக அங்கங்கே எங்கெங்கே நின்றுருக்கலாம் போலீஸ் இல்லையா. அவர் பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் வந்து அக்யூஸ்டு கிடையாது, அவர் வந்து வெயிலில் இருக்கார். அவர் பார்த்துக்கணுன்ற அவசியம் இல்லை. அவர் கோர்ட்டுக்கு வந்திருக்காரான்றது கூட போலீஸ் தெரிஞ்சிருக்காது. அவர் கூப்பிடும்போது வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த நேரத்தில் எதிர்பாராமல் வந்து பண்ணது தான் அது. ஸோ அதனால் வந்து போலீஸ் கண்ணெதிரிக்கே கொலை பண்ணிட்டாங்கன்றது வந்து சரியான ஒரு இது கிடையாது. அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி இந்த சட்டத்திட்டங்கள் இதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு தண்டனை கொஞ்சம் கடுமையாக ஆக்கலாம் அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து சாத்தியம் இல்லை. உடனே இப்போ சட்டத்தை கொஞ்சம் கடுமையாக்கலாம் அப்படின்னு ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். XRY யாரோ எதிர்கட்சின்னு ஒன்று இருக்க போகுது. அவங்க உடனே இது என்ன பண்ணுவாங்கன்னா பூஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு இதுவா நம்ம ஜனநாயக நாட்டில் மனித உரிமை மீறுறாங்க, அநியாயமாக இருக்குது, ஒரு தவறு செஞ்சுனா அவன் வந்து இப்படி அனுபவிக்கணுமா அப்படி அனுபவிக்கணுமான்னு சொல்லி ஆப்போசிட்டாக பேசுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, காவேரியிலே தண்ணி விட மாட்டேங்கிறாங்க. சரி, ஒட்டுமொத்தமாக இங்கேருந்து ஒரு குரல் கொடுக்கணுன்றது இருக்க மாட்டேங்குது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு ஊர்வலம் போகிறாங்க, அவங்க ஒரு எதிர்ப்பு தெரிவித்து அவங்க ஒரு ஊர்வலம் போகிறாங்க, இவங்க ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க, அவங்க ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. இதுவே ஒரு வீக்னஸ் தானே. கண்டிப்பாக காவிரியில் தண்ணியிலே ஒற்றுமை இல்லாமல் தண்ணி வரணுன்றது பொது விஷயம். தண்ணி வந்தால் எல்லாருக்கும் நல்லது, நம்ம ஊருக்கே நல்லது. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம எல்லாம் ஒன்றுபடணும் அப்படின்ற மாதிரி மனநிலை வர்றதில்லை. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரியான சட்டத்தை வந்து கடுமையாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து எல்லாரும் ஒன்றா வருவாங்கன்றது நம்ம எதிர்பார்க்கவே முடியாத விஷயம். அப்படிலாம் நடந்ததுன்னா நம்ம நாட்டுக்கு ரொம்ப நல்லது, நம்ம மக்களுக்கு நல்லது. பெரிய பெரிய ஆட்களும் பார்த்தீங்கன்னா தவறுகள் செய்கிறதுனால அவங்க தூண்ட மாட்டுறாங்களா என்னன்னு தெரியல. இல்லை, பெரிய ஆளுங்க தவறு செய்கிறாங்க, அவங்களுக்கு வெளில வந்து வாய்ப்பு இருக்க. இது வந்து வேறு மாதிரி சப்ஜெக்ட். அதாவது வந்து ஒருத்தர் நீங்கள் ஒன்று செய்யும்போது அதுக்கு வந்து நான் ஒரு சப்போர்ட்டாக வந்தேன்னா எனக்கு ஒரு 4 பேர் வந்து என்ன ஒரு அந்த விஷயத்துக்கு என்ன நல்லவர் சொல்லுவாங்க. புரியுது. எல்லாமே அந்த இதுதான் அரசியல்னு சொல்லிட்டாலும் அது உள்ள எல்லாமே அடங்கிடுது இல்லை, ஓட்டு கீட்டு எல்லாமே அடங்குது இல்லையா. ஸோ அதனால் அது மாதிரியான ஒரு மனநிலை மக்களும் அதுக்கேற்ற மாதிரி ஆயிடுறாங்க. அப்பா இவர் சூப்பராப்பா நமக்காக பேசினார்ப்பா அப்படின்னு. அது வந்து சரி பொதுவான விஷயம் தானே, அது நல்லது தானேன்னு சொல்லி மக்களும் ஏற்றுக்கிறது இல்லை. மக்களும் வந்து அப்படியே நம்மளும் பழகிட்டோம். அவர் அப்படியே நம்ம பழகிட்டோம். அவர் இது ஆதரிக்கிறாரு, அவர் வேணான்றாரு, அப்போ அவர் கெட்டவர் இவர் நல்லவர் அப்படின்னு மக்களுடைய மனநிலையும் வந்துடுது. ஸோ அதனால் அவங்களும் துணிஞ்சு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியறது இல்லை. இதான் சட்டம் ஒழுங்கு வந்து நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஒழுங்கை பற்றி பேசும்போது தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் 3 இளைஞர்கள் வந்து கஞ்சா அந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டு சும்மா ரோட்டில் போகிற 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியால் வெட்டியிருக்காங்க. மக்கள் எல்லாருமே கீழே கமெண்ட்ஸில் வந்து அவங்கள என்கவுண்டரில் போடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆவேசமாக பேசுகிறாங்க. அந்த மாரி பண்ணவங்களுக்கு என்ன சட்டம் கொடுக்கும், என்ன ஒரு ஒரு தண்டனை கொடுக்கும் சார்? அதான் இவ்வளோ நேரம் நான் சொன்னதே இதுதான் ராஜா. இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு வந்ததே இதே தான். இல்லை இப்போ இந்த சமீப 1 வருடம் காலமாக பார்த்தீங்கன்னா அதிகமாக நடக்குது. ஆவடியில் வந்து பார்த்தீங்கன்னா அதே இளைஞர்கள் தான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருந்த பெரியவர்கள்லாம் கத்தி வச்சு வீசியிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐயப்பந்தாங்கலில் வந்து ஒரு 4 பேரை வெட்டியிருக்காங்க, காரெல்லாம் கத்தியால் வெட்டியிருக்காங்க. இந்த மாதிரி இப்போ போதைப் பொருட்களுக்கு ரொம்ப ரொம்ப அடிமையான மாதிரி இருக்குது மக்கள், இளைஞர்கள். அதுவும் கரெக்டுமா, நல்ல அருமையான கொஸ்டின் தான். நல்ல அதுவும் மக்களுடைய எதிர்பார்ப்பான ஒரு கேள்வி இது. இப்போது அது மாதிரி நடக்கிறது வந்து நடக்கவே கூடாதுன்னு நம்மளாம் எல்லாருமே நினைக்கிறோம். இப்போது எல்லாருமே கொந்தளிச்சு கமெண்ட்ஸில் போடுறாங்களே என்கவுண்டர் பண்ணுவங்களே அப்படின்றாங்க இல்லையா. ஆனால் அது வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்லையே. இந்த கமெண்ட்ஸில் போட்ட ஒரு 10 பேர் வந்து சொல்ல போகிறது இல்லை. தமிழ்நாடு பூரா கோடான கோடி பேர் இருக்கிறான், அத்தனை பேரும் எதிர்ப்பு செய்வான். நான் ஒரு கெஞ்சா விற்றான், அதுக்காக எவனோ அந்த கத்தியில் கெஞ்சா வச்சுட்டு போய் கத்தியில் குத்த போனான்னா அவன் கெஞ்சா போதையில் போய் குத்தினான், அதுக்காக துப்பாக்கி சுட்டுருவீங்களா? துப்பாக்கி சுடுறது வந்து யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா அப்படின்னா கொஸ்டின் தான் வரும். அவன் போதை இது கெஞ்சா குடித்தான் போய் ரோட்டில் போகிறவங்களாம் வெட்டினா குத்தினான்னா இப்போ யாராவது போதை வந்து கெஞ்சா நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோமா, இல்லை நீங்கள் ஊக்குவிக்கிறோமா, இல்லை கெஞ்சா அடிங்க தம்பின்னு சொல்கிறோமா? தினம் இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போதை வஸ்துவை வந்து அழிக்கணுன்றதுல ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. காவல்துறையும் அதில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா காவல்துறை சார்ந்தவங்களே பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தில் நிறைய நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நிறையா தான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, சில புல்லுருவிகள் இருக்காங்க. அதாவது வந்து இதை ஒரு புனிதமான தொழில்னு நினைக்காம சம்பளத்துக்கு வேலை செய்கிற, சம்பளத்துக்கு ஒரு வேலை அப்படின்னு நினச்சி இந்த சொகாய மாட்டின்னு கடமைக்கு வர சிலர் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பயன்படுத்தி அதில் காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க.
கரெக்ட். ஸோ அவங்கள மாதிரி ஆளெல்லாம் இப்போ களை எடுத்து கண்டுபிடிச்சி கடுமையான தண்டனை கொடுக்குறாங்க. அது வந்து டிஸ்மிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல், அவரை சஸ்பெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல், அவங்களுக்கு வந்து அக்யூஸ்டாகவே ட்ரீட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. போலீஸாக இருந்தாலும் தப்பு தான் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் எடுக்க முடியுமே ஒழிய, ஒரே வழியாக போய் என்கவுண்டர் பண்ணிடலாம், போகலாம் வரலான்றதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அது சட்டம் தான். இன்னைக்கு இருக்கிற சட்டத்துக்கு உட்பட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடலாம். இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விக்கெல்லாம் அழகாக தெளிவாக ஆழமாக பதில் சொன்னீங்க சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரைட்மா. அதாவது மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும். தயவு செஞ்சு இதை பார்க்குறவங்க வந்து சும்மா அப்படி பார்த்துட்டு அப்படி தள்ளி விட்டு ஒரு கமெண்ட் போட்டு போயிடாதீங்க. புரிஞ்சுக்கங்க, சட்டம் ஒழுங்கு வந்து எவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாதுகாப்பான ஒரு துறைக்குள்ளார இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. இவ்வளோ விஷயத்தையும் கடந்து, இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி தங்களையும் பாதுகாத்துக்கிட்டு, இந்த அரசுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதையும் பாதுகாத்துக்கிட்டு, ஒரு அக்யூஸ்டுக்கு ஒரு தண்டனை, அதாவது குற்றம் புரிஞ்சவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது தான் தலையாய கடமை நம்ம காவல்துறைக்கு. அந்த வேலையை வந்து ரொம்ப சிரமத்துக்கு இடையில தான் தமிழ்நாடு காவல்துறை செஞ்சிட்ருக்குது. ஆங்காங்கே 1-2 சின்ன விஷயங்கள் இருக்கிறத வந்து நீங்கள் எப்போவுமே பெருசாக எடுத்துக்காதீங்க. அது உள்ளுக்கிற கஷ்டங்களை பாருங்கள். இனிமேலாவது காவல்துறையை வந்து உங்கள் நண்பன் அப்படின்ற மாதிரி நேசித்து பழகுங்க. நன்றி, வணக்கம்.